10th ஹிஸ்ட்ரியில் 5வது பாடம் தான் இந்த 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இது வந்து நம்ம மைண்ட் மேப் மூலமாக வரலாறுல ஒரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 9 டாபிக் பார்த்துட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி மைண்ட் மேப்ஸ், ஹிஸ்ட்ரி மைண்ட் மேப்னு இருக்கும். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது 10வது வீடியோ. ஸோ இந்த மைண்ட் மேப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி சீர்திருத்த இயக்கங்கள் நிறையா இருக்குது. அதை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3 மைண்ட் மேப்பாக பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வங்காள சீர்திருத்த இயக்கங்களும் இந்து சீர்திருத்த இயக்கங்களும் இதை பார்க்க போகிறோம். இப்போ வங்காள சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிறது எதெல்லாம் அப்படின்னா, இப்போ ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பித்து அவருக்கு பின்னாடி அந்த பிரம்ம சமாஜத்தையும் அதோட பிரிவுகளையும் சொல்கிறவங்க. அடுத்து ஈஸ்வர சந்திய வித்யாசாகர், இவங்க எல்லாருமே யார், வங்காளத்தில் நடந்த இயக்கங்களுக்கு தலைவர்கள். அந்த வங்காளத்தில் நடந்த இயக்கத்தை தான் இந்த சைடு பார்க்க போகிறோம். இப்போ பிரார்த்தனா சமாஜ் மட்டும் பம்பாய் சார்ந்தது, மற்ற எல்லாமே வங்காளத்தில் நடந்தது தான். இந்த சைடு பார்த்தோம்னா இந்து சீர்திருத்த இயக்கங்கள், ஆரிய சமாஜமாக இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், பிரம்மஞான சபையாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்து சமயத்தில் சீர்திருத்தம் வேணும்னு உண்டான இயக்கங்கள். அடுத்து 2வது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிபா பூலே, அவருடைய மனைவி சாவித்ரிபாய் பூலே, அதே மாதிரி நாராயணகுரு, ஐயங்காளி, இவங்கெல்லாம் ஜாதி எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட இயக்கங்களாக வச்சுருந்தாங்க. இஸ்லாமிய சீர்திருத்தம் அப்படிங்கும்போது அலிகார் இயக்கமும் தியோபந்தி இயக்கத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்சி சீக்கியர்களுடையது, பார்சிகளுடைய சீர்திருத்த இயக்கங்கள். சீக்கியர்களுக்கு ஒரு 3 இருக்கும். அந்த 3 அமைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வள்ளலாரியம், அயோத்திதாசரை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பாடம் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது ஃபுல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பித்தோடனே சிந்திக்கிறாங்க, நம்மளும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. நிறைய சீர்திருத்த எண்ணங்களும் மக்களுக்கு வருது. அப்படி முதல்ல வங்காளத்தில் தான் சீர்திருத்த இயக்கங்கள் நிறையா தோணுச்சு. ஸோ ஒரு ஆரம்பம் தான், அது பெரிய மாற்றங்களை கொண்டு வரல அப்படின்னாலும் அது ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். அதில் மிக முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். 1772 பிறக்கிறாரு, 1833 இறந்து போகிறாரு. ஸோ அவருடைய தாய்மொழி அப்படின்னு பார்த்தோம்னா வங்காளம். அதனால் அவர் தாய்மொழி வங்காளம், அதனால் அவருக்கு வங்காளம் தெரியும். அதுபோக நிறையா மொழிகள் தெரிஞ்சு வச்சுருந்தார். சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம், இந்த மொழிகள்லாம் அவர் புலமை பெற்றிருந்தார். இவர் என்னென்னா ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சடங்காச்சாரங்கள்லாம் தேவையில்லை, மக்களை துன்பப்படுத்தக்கூடிய, மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அந்த சடங்காச்சாரங்கள் அவர் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அதுதான் சீர்திருத்தம். வழியாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மதம் அப்படிங்கிறது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. எந்த மதமாக இருந்தாலும் இதுக்கு இப்படி தான் பண்ணணும் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் அந்த சடங்கை முதல் முறையாக எதிர்க்கிறார். அதுதான் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ முதல்ல உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பை கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா ஆண் இறந்துட்டால் அவருடைய மனைவியும் இறந்து போகணும் அப்படிங்கிறது தான் அந்த சதி. அதை ஒழிக்கிறதுக்கு அவர் தீவிர முயற்சி எடுத்திருப்பார். ஏன்னா பர்சனலாக அவர் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருப்பார். அவங்க அண்ணனுடைய இறப்புக்கு பின்னாடி அவங்களுடைய அண்ணியும் இறந்து போவாங்க சதிங்கிற உடன்கட்டை ஏறுதல் மூலமாக. அதனால் தீவிரமாக அதை எதிர்ப்பார். இப்போது அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னா, அப்போது தலைமை ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு 1829 இவரோட உதவியினால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா சதிங்கிற உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றுறார். யார்? வில்லியம் பெண்டிங் இருக்கிற அப்படி இந்த சட்டம் இயற்றுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ சதி ஒழிப்பில் ராஜாராம் மோகன் ராய் ரொம்ப முக்கியமானவர். ஸோ அவரை பற்றி மிக முக்கியமான பாயிண்ட் அதுதான். அவர் வந்து சதி ஒழிப்புக்கு வந்து ரொம்ப தீவிரமாக நின்னார். அதே மாதிரி இந்த சீர்திருத்தவாதிகள் எல்லாருமே குழந்தை திருமணத்தை எதிர்த்தாங்க. ஸோ அதை தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. சீர்திருத்தவாதிகள் வந்து குழந்தை திருமணம், இன்னொன்று விதவை மறுமணத்தை ஆதரித்தாங்க. ஒரு கணவன் இறந்து போயிட்டால் அது அவங்க வந்து மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ரெண்டையுமே எல்லாருமே ஆதரிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் தனியாக அதை பற்றி இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அடுத்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து பெண் கல்வியை ஆதரிக்கிறாரு, சொத்துரிமைக்கும் ஆதரவு கொடுக்குறாரு. பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பள்ளி கல்லூரியில் என்ன செய்கிறாரு, ஆங்கில கல்வி இங்கிலீஷும் அதே மாதிரி சயின்ஸ், அவங்களோட சயின்ஸ், இந்த ரெண்டுமே ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத இது பண்ணார். அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே அவர் வந்து ஆங்கில அரசோடைய உதவியை நாடுறாரு. பெரும்பாலும் சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாம் ஆங்கில அரசுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில இயக்கங்களை தவிர மற்ற எல்லாமே ஆங்கில அரசுகிட்ட நம்ம பேசி இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணணும், சட்டம் இயற்றணும் அப்படின்னு ஆங்கில அரசோடு இது இணைந்து தான் அவங்க செயல்படுற மாதிரி இருந்திருப்பாங்க. அதேமாரி பலதார மனம் அப்படிங்கிறது அப்போ நடைமுறையில் இருந்துச்சு. ஆண்கள் வந்து எவ்வளோ திருமணம்னாலும் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதை வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு.
இதே மாதிரி நிறைய சீர்திருத்தங்களை அவர் வந்து முன்வைக்கிறாரு. ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சதிங்கிற உடன்கட்டையறதை ஒழிக்கிறதுல அவர் மிக முக்கியமான பங்களிப்பு செய்கிறாரு. பெண்ணடிமைத்தனத்தை எதிர்க்கிறாரு. அதனால் சொத்துரிமையும் கல்வியும் ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாரு. ஒரு கோயில் கட்டுறாரு. அந்த கோயில் தான் பிரம்ம சமாஜம். அந்த கோயிலில் பின்பற்றக்கூடிய வழிபாடைத்தான் நம்ம பிரம்ம சமாஜம் இயக்கம் அப்படின்லாம் சொல்கிறோம். 1828 கல்கத்தாவில் நிறுவப்படுது. தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனாவது நாள் அப்படின்னு. ஆகஸ்ட் மாதம் தான். எத்தனாவது நாள், ஆகஸ்ட் எத்தனாம் தேதி அது நிறுவப்பட்டது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு கடவுள் கோட்பாடு. அவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் அந்த கடவுள் வந்து உருவ வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உருவ வழிபாடு இருக்கக்கூடாது. ஒரே கடவுள் தான், ஒரு கடவுள் தான். ஆனால் உருவ வழிபாடு அப்படிங்கிறது கிடையாது. எந்த சிலையும் அங்கே இருக்காது. ஏன்னா திருவுருவல் சிலை அப்படிங்கிறது இருக்காது. உருவ வழிபாடு இருக்காதுங்கும்போது சிலை இருக்காதுல்ல. அதே மாதிரி எல்லா மதத்தவரும் அங்கே வரலாம். எல்லா மதத்தவரும் வரலாம் அப்படின்னா அந்த கோயில் என்ன எழுதி போட்டிருப்பாருன்னா எந்த மதத்தவரையும் இழிவுபடுத்துகிற மாதிரி இழிவுபடுத்தக்கூடாது. எந்த மதத்தினரையும் இழிவுபடுத்துதோ அந்த மாதிரி பேசவே கூடாது. அந்த கோயிலில் எல்லா மதத்தினர்களும் வரலாம். அங்கே வந்து அந்த சிலை எதுவுமே இருக்காது. எல்லாருமே கடவுளை வழிபடலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தாக இருந்துச்சு. அடுத்து அப்போது இதுதான் கான்செப்ட். அப்போ பிரம்ம சமாஜம் வந்து உருவ வழிபாட்டை எதிர்த்துச்சு. ஆனால் ஒரு கடவுள் கோட்பாட்டை அது பின்பற்றுச்சு. இது என்ன அப்படின்னா பெரிய அளவு கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட இது போய் சேரலை. பிரம்ம சமாஜத்தோட இம்பேக்ட் என்ன அப்படின்னா பெரிய அளவில் மேல்தட்டு மக்கள்கிட்ட ஓரளவு என்ன செஞ்சுது, நடுத்தர மக்கள்கிட்டையும் மேல்தர மக்கள்கிட்டையும் ஓரளவு ரீச் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஆரம்பம் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். ராஜா ராம்மோகன் ராய் இறந்து போயிறாரு. ஸோ அவரோட முக்கியமானதுன்னா அந்த பிரம்ம சமாஜம், அடுத்து சதி ஒழிப்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. பிரம்ம சமாஜம் அவர் இறந்துறாரு. எப்போ 1833 இறந்துறாரு. பிரம்ம சமாஜம் யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வருது அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். 1817 1905 வரைக்கும் அவருடைய காலம். தேவேந்திரநாத் தாகூர் யார்? நம்ம ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை தான் தேவேந்திரநாத் தாகூர். நம்முடைய தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை அவர் தான் இந்த தேவேந்திரநாத் தாகூர் என்ன செய்கிறார் அப்படின்னா அப்படியே ராஜா ராம்மோகன் ராயுடைய அதை அப்படியே பின்பற்றுறார். ராஜா ராம்மோகன் ராய் விட்டு போன பணியை பின்பற்றினவர் தான் தேவேந்திரநாத் தாகூர். ஸோ இவர் வந்து ரொம்ப முக்கியமாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 4 கொள்கைகள் அப்படிங்கிறத அவர் வச்சுருந்தார். 4 கொள்கைகளில் 2 ஒரே மாதிரி இருக்கும். மொதல் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரே தொடக்கத்தில் ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார். அந்த கடவுள் தான் இந்த உலகத்தை உருவாக்குனார். இதுதான் முதல் கொள்கை. ஒரு கடவுள், அந்த கடவுள் தான் இந்த உலகத்தை உருவாக்குனார். அந்த 2வது கொள்கைங்கிறது என்ன அப்படின்னா அந்த கடவுளை பற்றி சொல்லியிருப்பார். ஒரு கடவுள் அப்படிங்கிறது தான் முதல் கொள்கை. 2வது அந்த ஒரு கடவுள்னா அவர் யார், அவர் எங்கே நிறைஞ்சிருப்பார், அவருக்கு இணையாக யாருமே கிடையாது. இதுதான் 2வது இது. 3வது என்ன அப்படின்னா ஒரு விதி கிடையாது. என்னது அப்படின்னா வீடு பேர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது இந்த பிறவிலையும் அடுத்த பிறவிலையும் இருக்குது. அதை யார் நம்பினா, கடவுளை நம்பினா நம்ம அதை அடையலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். 4வது என்னது அப்படின்னா அவரை நம்புறது அப்படின்னா என்ன அப்படின்னா கடவுளை நேசிக்கணும். அடுத்து அந்த கடவுளுக்கு விருப்பமான விஷயங்களை நம்ம செய்கிறது. அப்போ கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிறது. இந்த மாதிரி 4 கொள்கைகளை உடையவர் தான் யார்? இந்த பிரம்ம சமாஜத்துடைய 4 கொள்கைகள் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த தேவேந்திரநாத் தாகூருக்கு அப்புறமா இவர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் யார்? மிதவாதி அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? ரொம்ப கடிதங்கள் மூலமாக ஒரு மாற்றம் உடனே டக்குன்னு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. எது நடைமுறையில் இருக்கோ அந்த நடைமுறையை அப்படியே பின்பற்றணும், சின்ன மாற்றங்கள் வேணால் நம்ம கேட்டு பண்ணிக்கலான்னு சொல்கிறவங்க தான் மிதவாதிகள். ஆனால் கேசவ சந்திரசன் 1800 அவருடைய காலம் என்னென்னா 1838 1844 வரைக்கும் கேசவ சென் வந்து என்ன செய்கிறாரு? பிரம்ம சமாஜத்தில் இணையிறார். அப்போ ராஜா ராம்மோகன் ராய் இறந்து போயிறாரு. தேவேந்திரநாத் தாகூர் கண்ட்ரோலில் தான் பிரம்ம சமாஜம் இருக்குது. அடுத்து கேசவ சந்திரசன் வராரு. கேசவ சந்திரசன் எப்போ வராரு? 1857 தான் பிரம்ம சமாஜத்தில் இணையிறார். 57 இணையிறாரு. இவர் எப்படிப்பட்டவர்னா இவர் அப்போ தான் 38னா அப்போ எவ்வளோவா இருந்திருப்பார்? இளமையாக இருந்திருப்பார். 48 58 20 வயசு தான் இருந்திருக்கும். அப்போது அவர் ரொம்ப இளமையாக இருக்கார். விரைவான மாற்றம் வேணும்னு நினச்ச ஒரு ஆட்களில் இவர் ஒருத்தர். அப்போது நிறையா மாற்றங்கள் வேணும் அப்படின்னு இவர் நினைக்கிறார். ஸோ 1866 பிரம்ம சமாஜத்தில் பிளவு ஏற்படுது. இப்போ அப்போது என்ன செய்கிறாங்க?
பிளவு ஏற்பட்ட உடனே இந்த கேசவ சந்திரசேன் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த அமைப்பிலிருந்து நம்மளுடைய இந்த பிரம்ம சமாஜம் இவருக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு, அந்த அமைப்பிலிருந்து பிரிஞ்சு இந்தியாவின் பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒரு அமைப்பை நிறுவுறார். ஸோ இவர் இந்தியாவோட பிரம்ம சமாஜம் அப்படின்னா கேசவ சந்திரசேன். அப்போது இது பிரிஞ்சோடனே இதுக்கு என்ன பெயர் வந்துருச்சு அப்படின்னா ஆதி பிரம்ம சமாஜம். இப்போ எங்கள் ஊரில் ஒரு கோயில் உண்டு. டக்குன்னு அந்த கோயிலேருந்து நிறையா மக்கள் பிரிஞ்சு புதுசாக ஒரு கோயில் கட்டினாங்க. அப்போது ஏற்கனவே இருந்த கோயில் எப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பழைய கோயில். இது புதுசாக வரக்கூடிய கோயில் புது கோயில். அதுக்கு பேரெலாம் உண்டு. ஆனால் பொதுவாக சொல்லக்கூடிய அடைமொழி என்ன அப்படின்னா பழைய கோயில் புது கோயில். அதே மாதிரி இது ஏற்கனவே இருந்தனால முதல்ல இருந்தே இருக்குது. அதனால் இது ஆதி பிரம்ம சமாஜம். ரெண்டாவதாக உருவானது இந்தியாவின் பிரம்ம சமாஜம். அப்போது திடீர்னு கேள்விகள் எப்படி கேட்கலாம்? பிரம்ம சமாஜம் பொறுத்துக்களை கேட்கலாம். ராஜாராம் மோகன் ராய். ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர். இந்தியாவின் பிரம்ம சமாஜம் கேசவ சந்திர சென். ஆனால் இவ்வளோ மாற்றங்கள் பண்ண கேசவ சந்திரசேன் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய 14 வயது மகளை ஒரு இந்திய இளவரசன் ஒருத்தருக்கு என்ன செஞ்சுருவாருன்னா திருமணம் பண்ணி கொடுத்துருவார். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரம்ம சமாஜத்துடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ரொம்ப தீவிரமாக எதிர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இதில் முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடியவருடைய மகளை குழந்தை திருமணம் பண்ணி கொடுத்தா அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே கோவப்பட்டு திரும்ப ஒரு அமைப்பை நிறைய பேர் அவர்கிட்டருந்து பிரிஞ்சு போய் சாதாரண சமாஜ் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த இயக்கம் பிரியுது. அப்போது பிரம்ம சமாஜம் ஆதி பிரம்ம சமாஜமாக மாறுது. ஆதி பிரம்ம சமாஜம் இந்தியாவின் பிரம்ம சமாஜமாக மாறுது. பிரியுது சொல்கிறேன். அடுத்து இங்கே சாதாரண சமாஜ்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அதாவது அவங்களுக்கு அந்த கருத்துக்கள்லாம் பிடிச்சிருக்கும். சதிக்கு எதிரானவங்க, குழந்தை திருமணத்துக்கு எதிரானவங்க, விதவை மறுமணத்துக்கு சம்மதிக்கிறவங்க, இப்படிப்பட்ட கருத்துடையவங்க. ஆனால் இவர் மேலே கோவப்பட்டுட்டு அதே இடத்துல இருக்க முடியாதுல்ல. அப்போ பிரிஞ்சு என்ன செய்கிறாங்க, சாதாரண சமாஜ் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இது பிரம்ம சமாஜத்தோடு தொடர்புடையது. அடுத்து வங்காளத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னு பண்ணால் ஈஸ்வர சந்திய வித்யாசாகர். 1820 1890 வரைக்கும் அவருடைய காலம். இவர் விதவை மறுமணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அதே மாதிரி 1856 இவரோட முயற்சினால் என்ன இயற்றப்பட்டது அப்படின்னா விதவைகள் மறுமண சட்டம், மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் இயற்றப்பட்டது. பெரும்புரட்சிக்கு முந்தின வருஷம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அதே மாதிரி விதவைகளுக்கு மறுமணம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். எப்படி ராஜாராம் மோகன் ராய்க்கு சதி அப்படிங்கிறது அவருடைய அடையாளமாக காணப்படுதோ, அதேமாதிரி ஈஸ்வர வித்யாசாகருக்கு விதவை மறுமண சட்டத்தில் ரொம்ப முக்கிய பங்கு. அதே மாதிரி இந்த திருமணம், இந்த குழந்தை திருமணத்துக்கும் 1860 அவருடைய முயற்சினால் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. என்னது, திருமண வயதை 10 உயர்த்தியிருக்காங்க. அப்போ இதுவே பெரிய விஷயமா இருந்திருக்கு. அப்போ அது 10 வயசுனா அப்போ அந்த காலத்தில் அதுக்கு முன்னாடியே திருமணம் செய்கிறதுக்கும் இருந்திருக்கு நடைமுறையில் இருந்து. இவருடைய காலத்தில் 10 வயது அப்படின்னு அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. சரி, இது ஓரளவு கொண்டு வர்றாங்க, அதாவது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 1891 தான் அந்த வயது எவ்வளோவா இருக்குது, 12 மாறுது. கிட்டத்தட்ட 31 வருஷம் கழித்து ஒரு 2 வயசு கூட்டுறாங்க. அதுக்கப்புறம் 1925 கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம், திரும்ப ஒரு 30 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் வயசு எவ்வளோ கூட்டுறாங்க, 13. அப்போ 1925 திருமணம் ஆகக்கூடிய பெண்களுடைய வயது அப்படிங்கும்போது எப்படி இருந்திருக்கு, 13 வயது தான் ஒரு மினிமம் வயதாக இருந்திருக்கு. அதே மாதிரி இதில் இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா 1925 இருக்குது. அவர் 4 வருஷம் கழிச்சு 29 ஒரு கமிட்டி, திருமண வயது ஒப்புதல் கமிட்டி, திருமண வயது ஒப்புதல் கமிட்டி. அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க, இது ரைட்டு தான், 1960 10 வயசு, 91 12 வயசு, 10 வயசு, 1891 12 வயசு, 25 13 வயசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வெறுமளவு காகிதத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. ஓரளவு யார், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், இன்னும் ஒரு சில படித்தவங்க மட்டும்தான் இந்த விஷயமே தெரிஞ்சது. மற்றபடி அவங்க சின்ன வயசுலேயே இந்த படத்தில் காட்டுற மாதிரி சின்ன வயசுலேயே அந்த குழந்தைக்கு இந்த குழந்தை தான் அப்படிங்கிறத தீர்மானித்து வச்சுருப்பாங்க அப்படின்னு அந்த கமிட்டி சொல்லுது. இது மட்டும் இல்லை, இவர் இந்த சீர்திருத்தம் பண்ணார். இதுக்கு மிக முக்கியமாக அவர் எதை பயன்படுத்தினார் அப்படின்னா அவருடைய உரைநடை திறனை பயன்படுத்தினார். அதனால் அவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நவீன வங்காள உரைநடை முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த
இது மட்டும் இல்லாமல் நிறைய நூல்கள், சின்ன சின்ன நூல்கள் வெளியிட்டிருப்பார். ஈஸ்வர சந்திய வித்யாசாகரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மறைநூல்கள், நம்மளுடைய மறைநூல்களில் இந்த மாதிரிலாம் சொல்லலை, நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இந்த மாதிரி தவறான சடங்குகளுக்கும் அவர் மறைநூல்லேருந்தே ஆதாரம் காட்டுறாரு. இல்லை இதில் இப்படி சொல்லலை, அதில் இப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதிரி விதவை மறுமணம் பண்ணுறதுக்கு தடை நம்ம இதில் இல்லை அப்படின்னு மறைநூல்லேருந்தே நிறைய எடுத்துக்காட்டுகளை அவர் எடுத்து வைக்கிறார், நிறையா வாதங்களை எடுத்து வைக்கிறாரு, நிறையா சிறு நூல்களை எழுதுகிறார். ஸோ இது எல்லாத்துக்கும் அவர் அந்த இந்த மறைநூல்கள் தான் முக்கியம், மறைநூல்களிலே இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அப்போ இது சமூக பிரச்சனையா, அப்போ நம்ம மறைநூல்லே இப்படி தான்ப்பா சொல்லியிருக்கு, நீ அதை பண்ணாத, இப்படி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையா, விதவை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில வாதங்களை எடுத்து வைக்கிறாரு, சில நூல்களை வெளியிடுறாரு. அப்போது முழுக்க இவர் விதவை மறுமணத்துலேயும் குழந்தைகள் திருமணத்தை எதிர்க்கிறதுலையும் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கார். விதவைகள் மறுமணத்தை ஆதரிக்கிறதுலையும் குழந்தைகள் திருமணத்தை எதிர்க்கிறதையும் இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சில விதவைங்கன்னா நிறைய பேருக்கு இந்த 10 வயசுலேயே 9 வயசில் கல்யாணம் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கணவன் இறந்து போனால் அந்த காலத்தில் நம்மளுடைய பஞ்சம் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவன் 10 வயசில் இறந்துட்டான்னா அந்த பிள்ளைக்கு வயசு என்னவாக இருக்கும், ஒரு 8 வயசு இருக்கும், அந்த பிள்ளைக்கு 10 வயசு இருக்கும், 12 இருக்கும், 13 இருக்கும். ஆனாலும் அது விதவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளை வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட இளம் சின்ன பிள்ளைங்களாகவே இருக்குது. இந்த பிள்ளைங்களை விதவை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கக்கூடாது. இவங்களுடைய வாழ்க்கைக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நிறைய விஷயங்களை அவர் பண்ணியிருக்கிறாரு. அதேமாதிரி பெண் கல்விக்காக நிறையா பள்ளிகளையும் அவர் நிறுவிக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். எது அதிகமாக அவங்க அதை எதை வச்சு அறியப்படுறாங்களோ அதை நம்ம முக்கியமாக நினச்சிக்கணும். அடுத்ததாக பிரார்த்தனா சமாஜை பொறுத்த வரைக்கும் இது எங்கே ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா மகாராஷ்டிரா பாம்பாயில் 1867 ஆரம்பிக்கப்படுது. இதை நிறுவியவர் யார் அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங். 1825 1898. இதில் 2 உறுப்பினர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்று யார் அப்படின்னா ஆர்சி பண்டர்கர். ரெண்டாவது முக்கியமான ஆள் தான் எம்ஜி ரானடே. 1842 1901 வரைக்கும். இந்த இவருடைய மிக முக்கியமான ஒரு 3 அமைப்புகள் யார், எம்ஜி ரானடேயுடைய மிக முக்கியமான ஒரு 3 அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா விதவை மறுமண சங்கம், விதவை மனங்கள் இல்லை விதவை மறுமண சங்கம். அது எப்போ அப்படின்னா 1861. இங்கே சட்டம் 56 வருதா, இவர் அதுக்கு 61 என்ன செய்கிறாரு, சங்கம் நிறுவுறார், விதவைகள் மறுமண சங்கம் அப்படின்னு. அடுத்ததாக புனா சர்வஜனிக் சபா அப்படின்னு சில இடங்களில் இருக்கும், 1870. அடுத்து தக்கான கல்விக் கழகம் 1884. இந்த 3 ஆண்டுகளையும் இந்த 3 அமைப்புகளையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிறது 61, 18லேருந்து 61. அப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெண் 18லேருந்து 61 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா ரிட்டையர்ட் ஆகாத வயசு கிட்டத்தட்ட 60, அப்போ கூட ஒரு வயசு சேர்த்துக்கோங்க. 18லேருந்து 61 வயசு வரைக்கும் விதவையாக இருக்கக்கூடிய பெண்கள் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அப்படி ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன். புனா சர்வஜனிக் சபா 70 புனா சர்வஜனிக் சபா. தக்கான கல்விக் கழகம் 18லேருந்து 84 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவங்க 2 பேருமே ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா இப்போ சாதி மறுப்பு அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. பெண்கள் ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்றம், இந்த சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே என்ன செஞ்சு அப்படின்னா குழந்தை திருமணத்தை ஏற்றுக்கல. அதே மாதிரி விதவை திருமணம் மறுபடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமாக மற்றவங்க சொல்லப்படாத ஒரு விஷயம் அப்படின்னா சமபந்தி முறையை ஆதரித்தாங்க. சமபந்தினா ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் தனியாக உட்காந்து சாப்பிட்றது, இந்த பழைய படங்கள்லாம் இருக்கும், பிராமணர்கள் சாப்பிடும் இடம் அப்படின்னு இருக்கும். அதை அந்த படத்தில் இருக்கக்கூடிய நகைச்சுவை நாயகன் என்னென்னா கல் சாப்பிடும் இடம்னு தவறாக புரிஞ்சுக்கிடுவார். ஸோ அந்த மாதிரிலாம் உண்டு, அப்போ இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே சமபந்தி, யார் வேணாலும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற அந்த சமபந்தி முறையை ரொம்ப முக்கியமாக ஆதரித்தது ரானடேவும் நம்மளுடைய ஆர்சி பண்டர்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவரும். ஸோ அவங்க 2 பேரும் இதில் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்காங்க.
அடுத்து இவங்களில் முக்கியமாக சொல்லணுன்னா அப்படின்னா பெண்களுக்காக சாதி மறுப்பு திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சாதி மறுப்பு திருமணம், சமபந்தி, இந்த ரெண்டும் கொஞ்சம் இவங்க வித்தியாசமான குரல் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு. சரி, ரைட்டு. அடுத்து இந்துக்களுடைய புத்தெழுச்சி இயக்கங்கள். இந்துக்களுடைய இயக்கம் அப்படின்னாலே முதல் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரிய சமாஜம் 1875 ஆரம்பிக்கப்பட்டது. சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் என்ன அப்படின்னா 1875 இவர் எங்கே அப்படின்னா மேலை கங்கை சமவெளிகளில் அலைந்து திரிந்தவர். ஒரு சாமியார் ஆகி என்ன செஞ்சுருக்காரு, கங்கை சமவெளிகளில் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் பஞ்சாபில் என்ன செய்கிறார், 1875 இந்த ஆரிய சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறார். அவருடைய நூல் அப்படின்னு பார்த்தோன்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லாருமே அதுதான் திரும்ப குழந்தை திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எல்லாருமே விதவை திருமணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ அது எல்லாருமே பண்ணுறது தான். இவர் என்ன பண்ணார், இவரோட அடையாளம் என்ன, இதுதான் இவருடைய அடையாளம், வேதங்களுக்கு திரும்புவோம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஈஸ்வர வித்யாசாகர் என்ன செய்வார் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மறைநூல்களை எடுத்து அந்த மறைநூல்கள் மூலமாக இதில் நான் சொல்லப்பட்டிருக்கு, அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு மறைநூல்களை சாட்சியாக வச்சு இந்த பழக்கத்தை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி இவரும் வேதங்கள் என்ன சொல்லுது, நம்முடைய வேதங்கள், அந்த வேதங்களில் இந்த மாதிரி சொல்லலை, இது இடையில வந்த பழக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வேதங்களுக்கு போவோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இயக்கம் கொண்டு வர்றார். என்னது, சுத்தி இயக்கம். சுத்தி இயக்கம் அப்படின்னா யாரெல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து இந்துக்களாக இருந்தவங்கள கிறிஸ்தவர்களாக மதமாற்றம் பண்ணாங்களோ, இல்லை அதுக்கு முன்னாடி இந்த இந்துவாக இருந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனாங்களோ, இவங்க எல்லாரையும் திரும்ப தாய் மதமான இந்து மதத்துக்கே திரும்ப கொண்டு வர்றது தான் இந்த சுத்தி இயக்கம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வர்றது. சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது சுத்திகரிப்பு ஒரு இயக்கம். சுத்தி இயக்கம் அப்படின்னா ஒரு சுத்திகரிப்பு இயக்கம் அப்படிங்கிற மாதிரி. இது திரும்ப இஸ்லாம்லேருந்து இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் போன இந்துக்களை திரும்ப தன்னுடைய தாய் மதத்துக்கு வர சொல்லி கொடுக்குற ஒரு அழைப்பு அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி ஒரு எல்லா விஷயத்தையும் என்ன சொல்கிறாரு, மறைநூல்கள் என்ன சொல்லுது, வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா குழந்தை திருமணத்தை சொல்லலை, விதவிகளுக்கு மறுமணம் பண்ணக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் வேதங்களில் சொல்லலை. அதே மாதிரி வெளிநாடு போனால் தீட்டு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. வெளிநாடு சென்றால் தீட்டு அப்படின்னு சொல்கிறதும் வேதங்களில் இல்லை அப்படின்னு ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாரு. அதே மாதிரி வேறு என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு கடவுள் வழிபாடு அப்படிங்கிறத இவரும் ஆதரிக்கிறாரு. உருவ வழிபாடுங்கிறதையும் எதிர்க்கிறாரு. அதே மாதிரி பிராமணர்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய சடங்குகள், அவங்க இப்படி தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக நடைமுறைகள்லாம் நிறைய இருக்கும், அந்த வேள்விகள் அது இதுன்னு சொல்கிறது, அதையும் இவர் இது பண்ணுறாரு. அப்போ சாதாரண மக்களுக்கான ஒரு இந்துக்களுக்கான குரலாக யார் அறியப்படுறா அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. அதே மாதிரி திரும்ப ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ், கல்லூரி இதெல்லாம் நிறுவுறார் அவருடைய பேரில். தயானந்த சரஸ்வதி பேரில் கல்லூரிகள் வந்து நிறுவப்படுது. இந்த ஆரிய சமாஜம் மூலமாக ஆங்கிலோ வேதிக் பள்ளிகள், கல்லூரிகள் நிறுவப்படுது. ஏன்னா கல்வி மூலமாக தான் நிறைய பேர் மாறுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க நினைக்கிறாங்க. இந்த மதமாற்றம் நடைபெறதுக்கு கல்வி ஒரு முக்கிய பங்களிப்பு அளிக்கிறது அப்படிங்கிறதுனால நம்மளும் கல்வி இயக்கங்களை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். 1836 1886 வரைக்கும் அவருடைய காலம். இவர் ஊர் என்னன்னு பார்த்தோம்னா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு காளி கோயில் அர்ச்சகர் தான். யார் இந்த காளி கோயில் அர்ச்சகர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ இவருடைய கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒன்றுமே இல்லை, ஜீவாவே சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவாவே சிவா பழைய புத்தகத்தில் அப்படி போட்டிருக்கும். ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, உயிர் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் மனிதர்களும் எல்லாம் அதுதான், உயிர் இருக்கக்கூடியவங்க தான் கடவுள். இந்த உயிருக்கு நீ ஒரு தொண்டு செஞ்சால் கடவுளுக்கு தொண்டு செஞ்ச மாதிரி அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதே மாதிரி இவர் என்ன அப்படின்னா இறைவனை வந்து அந்த பஜனை பாட்டு மாதிரி பாடி மனமுருகி மெய்மறந்து அப்படி பாடல்கள் மூலமாக இறைவனோட நம்ம கனெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருப்பார். காளியோட தீவிர பக்தர். அடுத்து இவரோட முக்கியமான கருத்து இதுதான், ஜீவாவே சிவா.
உயிர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய மனிதர்களுக்கு உயிர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் கடவுளை அடைவதற்கு நம்ம செய்யக்கூடிய வழி. அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் தான் இறைவன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அதாவது இவங்களுக்கு செய்யும்போது அதனை வந்து இறைவனுக்கு செய்கிற மாதிரி அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். அதைத்தான் வந்து சுவாமி விவேகானந்தர் ஒரு உறுதியாக தாரக மந்திரமாக அவர் எடுத்துக்கிட்டார். யார் அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் மிக முக்கியமானவர் தான் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். இந்த ஐடியாலஜியை மிக முக்கியமாக சீரியஸாக எடுத்துக்கிட்டது அவர் தான். அதே மாதிரி இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நிறையா மதங்கள் இருக்குது, எல்லா மதங்களும் இறைவன் அடைகிறதுக்கு தான் போகுது, ஆனால் வெவ்வேறு வழியில் போகுது, அவ்வளோதான். போகக்கூடிய பாதை தான் வேறு, ஆனால் எல்லா மதங்களும் நல்ல விஷயத்தை தான் சொல்லுது, இறைவன் அடையக்கூடிய வழியில் தான் ஒவ்வொரு மதமும் போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பார். அடுத்து சுவாமி விவேகானந்தர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த கருத்தை எடுத்துக்கிறார். உயிர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படிங்கிறது தான் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கிறாரு. அவருடைய குரு சொன்ன அந்த தொண்டை எடுத்துக்கிறாரு. அதை வச்சு தான் என்ன செய்கிறார் அப்படின்னா, நிறையா இந்த மற்ற இயக்கங்களை விட மற்ற சீர்திருத்த இயக்கங்கள் கருத்து சொல்லுது, அவ்வளோதான். ஆனால் சுவாமி விவேகானந்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறத நிறுவுகிறார். ராமகிருஷ்ணர் அப்படிங்கிறது அவருடைய குருவோட பெயர். அந்த பெயரில் ஒரு இயக்கம், ஒரு நிறுவனம் அப்படிங்கிறத அமைக்கிறாரு. அது வெறுமனே இந்த சமய மாற்றங்களுக்கான அமைப்பாக இல்லாமல் பொதுமக்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு பஞ்சம், இயற்கை சீற்றங்கள் வரும்போது அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நற்பணி மன்றம், அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இயக்கமாக அது மக்கள் இயக்கமாக அது செயல்பட்டுச்சு. அதே மாதிரி இவர் 1886 தான் அவர் இறந்து போவார். அதுக்கப்புறம் தான் இந்த இயக்கம் அப்படிங்கிற ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறத அவர் வந்து தோற்றுவித்திருப்பார். இது எதை ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னா, இப்போ அந்த ஆங்கிலேயர்கள் வராங்க, ஆங்கிலேயர்கள் எதன் மூலமாக மத மாற்றம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாரு. அவங்களுடைய நிர்வாகம், அவங்களுடைய அந்த ஒரு மிஷினரி இயக்கங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி, அதே மாதிரி நம்ம வந்து இந்து இயக்கங்களுக்கும் அதே மாதிரி உயிர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதே மாதிரி தான் இந்த அமைப்புகளை தோற்றுவித்து அவங்க எப்படி வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதை பண்ணுறாங்களோ, இலவச மருத்துவம்லாம் கொடுக்காங்க. அதே மாதிரி இவரும் அந்த மாதிரி முயற்சிகளை மேற்கொள்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கல்வியில் அது முக்கியத்துவம் கொடுக்கு இவங்களும் அந்த மாதிரி உதவிகள்லாம் என்ன செய்கிறாங்க. அடுத்து விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, 1893 நடைபெற்ற சிக்காகோ உலக சமய மாநாட்டில் அவர் வந்து புகழ் பெறார். ஏன் அப்படின்னா, எல்லாரும் மரியாதைக்குரிய அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இவர் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஆரம்பித்து ரொம்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமாக சொல்லப்பட்டது. எல்லாராலையும் அவர் அறியப்பட்டதுக்கான காரணமும் அந்த ஒரு பண்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அந்த மிஷன் நிறுவுறாரு, மக்களுக்கு சேவை செஞ்சே அது மூலமாக அந்த மதத்தை வந்து உயிரோட்ட முடியும் அப்படிங்கிறத அவர் செய்கிறாரு. அதே மாதிரி தேசியத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இளைஞர்களை பற்றி அதிகமாக நிறையா பேசக்கூடிய ஒரு ஆள் அவர். அதே மாதிரி ஒரு மதம் அப்படிங்கிறது, மதத்தில் ஒரு நிறுவனமோ ஒரு அமைப்போ தவறு செஞ்சால் அது நம்ம மதத்தை சார்ந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த தவறை வந்து சுட்டி காட்டாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வைக்கிறார். அதாவது மதம்ங்கிறதுனாலே நல்லதோ கெட்டதோ அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது தவறாக இருந்தாலும் அதை சரின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். பெரும்பாலும் இளைஞர்களுக்கு தான் நிறையா இது பண்ணியிருப்பார். அதனால தான் அவருடைய காலத்துக்கு அப்புறமும் வங்கப்பிரிவினை ஏற்பட்டது. அவர் வந்து 1902 இறந்து போயிடுவார். வங்கப்பிரிவினை ஏற்படுது. அதுக்கப்புறம் தேசிய இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் அவரை பின்பற்றினவங்க நினைச்சாங்க. இப்போ ராமகிருஷ்ணரை பின்பற்றினவர் விவேகானந்தர். நிறைய சீடர்கள் இருந்தாலும் இவர் முதன்மையான சீடர். இவரோட காலத்துக்கு பிறகு அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ராமகிருஷ்ண மிஷனுடைய மிக முக்கியமான அதை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, தேசிய இயக்கத்தில் சேர்றாங்க. வங்க பிரிவினைக்கு அப்புறம் முக்கியமான தேசிய இயக்கம் அப்படிங்கிறது என்னது, சுதேசி இயக்கம். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இவர் வந்து நிறையா அதாவது ஆங்கிலேயர்கள் மேலே நிறைய இளைஞர்களுக்கு வந்து ரோல் மாடலாக நினச்சி இது பண்ணுவாங்க. இல்லை நம்ம காலத்தில் இப்படிலாம் இருந்திருக்கு, நம்மளுடைய கலாச்சாரமும் குறைஞ்சதில்லை அப்படின்னு இளைஞர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டினவர் தான் விவேகானந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வங்காள சீர்திருத்தங்கள். அடுத்ததாக பிரம்மஞான சபை. அதாவது பிரம்மஞான சபையை பொறுத்த வரைக்கும் தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மஞான சபையை பற்றி ஒரு சின்ன விஷயம் வித்தியாசமான என்ன அப்படின்னா, இது மற்ற சபைகள் எல்லாமே வந்து இந்தியாவில் இது பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் இது எங்கே நிறுவப்பட்டது, அமெரிக்காவில் நிறுவப்பட்டது.
இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மற்ற எல்லாரும் இந்துவாக மாறினவங்கள கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இது வந்து இந்து மதத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இந்த விஷயங்களெல்லாம் பிடிச்சிருந்து இந்த அமைப்பு நிறுவியிருப்பாங்க அமெரிக்காவில். அப்போ இதை நிறுவனங்க யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள், கிறிஸ்தவர்கள் தான் என்ன செஞ்சுருப்பாங்க, இதை நிறுவியிருப்பாங்க. இந்து மதத்தில் உள்ள நல்ல விஷயங்கள்லாம் பிடிச்சி போய் அவங்க இதை ஃபாலோ பண்ணுறதுக்காக நிறுவியிருப்பாங்க. அதில் தான் 2 பேர் முக்கியமானது யார் அப்படின்னா ஹெச்பி பிளவாட்ஸ்கி, கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். இவங்க 2 பேர் நிறுவியிருப்பாங்க. 1875 நிறுவியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் சென்னை அடையாருக்கு அதோடைய தலைமையிடம் இங்கே வந்து மாற்றப்பட்டது. சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது எப்போங்கிறத தெரிஞ்சுக்கணும். 75-86. ஸோ இவங்க பிளவாட்ஸ்கியோட காலம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். 1831 1891 வரைக்கும். ஆல்காட்டோடைய காலம் வந்து 1832 1907 வரைக்கும். ஸோ இவங்க 31, இவர் 32. இந்து மதத்தில் உள்ள நல்ல விஷயங்களெல்லாம் அது இது பண்ணுது. உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது பகவத்கீதை இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஊக்குவிக்குது. அதில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கிறதுக்கு உயிரூட்டுது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் பௌத்தம் அப்படிங்கிறது மறுபடி உயிர் பெற உயிரூட்டியது அமைப்பு எதுன்னு கேட்டால் பிரம்மஞான சபை தான். இந்தியாவில் பௌத்தம் அப்படிங்கிறது புத்துயிர் பெறுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அது பிரம்மஞான சபை. அதே மாதிரி இந்த வெளிநாட்டவர்களே வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்களே நம்மளுடைய மதத்தை இவ்வளோ உயர்வாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறைய பேர் பின்பற்றுறதுக்கு, இங்கே உள்ள இளைஞர்கள் பின்பற்றுறதுக்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சுது. ஏன்னா அங்கே உள்ளவே நம்ம நூல்கள் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளவங்க அட்மையர் பண்ணி நிறைய விஷயங்களை பின்பற்றுறாங்க. அப்படி ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்துச்சு. 1886 சென்னை அடையாருக்கு அதை கொண்டு வராங்க. அடுத்து பிரம்மஞான சபையில் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன அப்படின்னா அன்னி பெசன்ட் 1847 1933 வரைக்கும் அவங்களோட காலம். கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் வந்து இறந்து போகிறார். அவருடைய மறைவுக்கு பின்னாடி யார் தலைமை தாங்குறா? அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இங்கே தலைமை தாங்குறாரு. அன்னி பெசன்ட்டை பொறுத்த வரைக்கும் யார்? அவங்க தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத நிறுவனாங்க. தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது என்ன? நம்மளே நம்மளை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரம்ப நிலை கருத்து தான் தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அயர்லாந்தில் எப்படி தன்னாட்சி அவங்களுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி இந்தியாவிலையும் இந்தியர்களுக்கு தன்னாட்சி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க எடுத்துகிறாங்க. அவங்க பிரம்மஞான சபையினால தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க வந்து வேறு எந்த காரணத்துக்காக வரல. இந்தியா வந்ததுக்கு காரணம் பிரம்மஞான சபை தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத நிறுவுறாங்க. நியூ இந்தியா, காமன்வெல்த் அப்படிங்கிற செய்தித்தாள் மூலமாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவை எப்படி சுரண்டாங்க, இந்திய மக்கள் எப்படி அவங்களுக்கு அடிமையானாங்க, இந்த மாதிரி கருத்துக்களெல்லாம் அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மதம் சார்ந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க இங்கே வராங்க. ஏதோ ஒரு மதம், இப்போ இந்து மதத்தில் உள்ள கருத்துக்கள் பிடிச்சி போய் அதை பேசுகிறதுக்கு தான் அவங்க இந்தியா வந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை அவங்க வந்து மிதவாத முறையில் இருந்தால் கூட நிறைய பத்திரிகை மூலம் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு அதை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆளாக அவங்க இருந்தாங்க. தன்னாட்சி அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, உருவாக்குறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள், இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கங்கள். ஜாதி எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னோடனே நம்ம எங்கே போகிறோம்? மகாராஷ்டிரா போகிறோம். 1827 1890 வரைக்கும் ஜோதிபா பூலே அவங்களும் அவங்களுடைய மனைவி சாவித்ரிபாய் பூலே அவங்க எதுக்காக அறியப்படுறாங்க அப்படின்னா, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியராக அறியப்படுறவங்க சாவித்ரிபாய் பூலே அவங்க தான். இவர் வந்து மகாராஷ்டிராவில் பிறக்கிறாரு. 2 பேரும் மகாராஷ்டிராவில் இருக்காங்க. பெண்களுக்கான முதல் பள்ளி எங்கே தொடங்குறாங்க, ஒடுக்கப்பட்டதற்கான முதல் பள்ளி எங்கே தொடங்குறாங்க? 1852 பூனேயில் தொடங்குறாங்க. அதே மாதிரி இவங்க தொடங்கக்கூடிய அமைப்பு தான் என்னது? சத்திய சோதக் ஜமாத் அப்படிங்கிறது. இந்த சத்திய சோதக் ஜமாத், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி, உண்மை விளம்புவோர் உண்மை நாடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதோட முக்கியமான என்ன? உண்மை கிடைக்கணும், எல்லாருக்கும் உண்மை அப்படிங்கிறது கிடைக்கணும். உண்மை அப்படிங்கிறது தான் அதோட கருத்து. உண்மைங்கிறது என்ன? உண்மைங்கிறது எல்லாருக்கும் எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறது தான் அதோட மிக முக்கியமான குறிக்கோள். இவங்க என்னென்னா ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நிற்கிறாங்க. ஜாதி எதிர்ப்போடைய முதல் இதே என்ன அப்படின்னா, ஜாதியை ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒடுக்கப்பட்டவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 2 மைனாரிட்டி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, யார் பக்கம் நிற்கினா நியாயம் யார் பக்கம் இருக்கோ, யார் வந்து அடிமைத்தனப்படுறாங்களோ, யார் வந்து துயரப்படுறாங்களோ அவங்க பக்கம் நிற்கிறது தான் அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கறது தான்
ஒடுக்கப்பட்ட ஒருத்தன் கஷ்டப்படும் போது ஒரு மெஜாரிட்டி சமூகம் வந்து ஒரு சின்ன சமூகத்தை வந்து கஷ்டப்படுத்துது, அவங்க துன்பப்படுறான், அவன் வந்து அவனுக்கு வலிக்கும் போது இவனுக்கும் வலிக்கும். அப்போ என்ன காரணத்துக்காக இதை பண்ணுறாங்க? அப்போ ஜாதி இருக்குது, ஜாதியை சொல்லி தானே இந்த மனிதனை துன்புறுத்துகிறாங்க. அப்போ அந்த ஜாதிக்கு எதிராக நிற்கணும், ஜாதிங்கிறது தவறானது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ ஜாதி எதிர்ப்போட மிக முக்கியமான நோக்கம், அவங்க ஜாதியை எதிர்க்கிறதுக்கான காரணம் ஒடுக்கப்பட்டவர்களுடைய மனநிலையை அவங்க புரிஞ்சுக்கிட்டது தான், அவங்க படக்கூடிய துயரத்தை கண்டு இறக்கப்படுறது தான் அதுக்கான காரணம். அப்போது அந்த காலத்தில் பிராமண மக்களுக்கு எதிராக அவங்க இல்லாத மற்ற மக்கள் எப்படிலாம் வாழணும், அப்போ அவங்க படிக்கணும், அவங்களுக்கு பள்ளி கொடுக்கணும், அவங்க இல்லை அவங்களுக்கு பெரும்பாலும் தங்க இடம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த உறைவிடம் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை தான் சிந்திச்சிருக்காரு ஜோதிபாய் புலே. அதே மாதிரி பெற்றோர்கள் இல்லாத குழந்தைக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னா விடுதிகள் திறந்து வச்சுருப்பார். அதே மாதிரி விதவைகளுக்காக சரியான காப்பகங்களையும் என்ன செஞ்சுருப்பார், காப்பகங்கள் அதையும் உருவாக்கியிருப்பார். ஸோ இது எல்லாமே அவங்க பண்ணக்கூடியது. குழந்தை திருமண எல்லா சீர்திருத்தவாதிகளும் குழந்தை திருமணம்ங்கிறத எதிர்த்திருப்பாங்க, விதவை மறுமணத்துக்கு ஆதரவு சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன செஞ்சுருக்கார், அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு சரியான காப்பகங்கள், குழந்தைகளாக இருக்கவங்களுக்கு வந்து பெற்றோர் இல்லாமல் ஏதாவது குழந்தைகள் இருப்பாங்கள்ல, அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் விடுதிகளை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. அவருடைய நூல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து குலாம்கிரி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுகிறாரு. அதோடைய பொருள் என்ன அப்படின்னா அடிமைத்தனம். இது எல்லாமே அப்போ ஏதோ அடிமைத்தனம்ங்கிறது யார் என்ன கருத்துக்களாக இருக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி அவங்களுக்கு எதிரான அந்த தீவிரமான ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த அரசியலை தான் அது பேசியிருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அப்போது மெயினாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் தான் இவங்க வந்து பாடுபட்டிருக்காங்க. அந்த பள்ளி திறந்துச்சுல, அந்த ஒடுக்கப்பட்ட ஒரு பள்ளி, பெண்களுக்கான பள்ளி, அதைத்தான் முதல் பெண் ஆசிரியராக இருந்திருப்பா சாவித்திரிபாய் புலே. அடுத்து அப்படியே கொஞ்சம் என்ன செய்கிறோன்னா சவுத் சைடு கேரளா போகிறோம். கேரளாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சீர்திருத்தவாதி தான் யார் அப்படின்னா ஸ்ரீ நாராயண குரு. 1854 1928 வரைக்கும் ரொம்ப ஏழை தான் அவர் கேரளாவில் பிறந்தனால மலையாளம் தெரியும், சமஸ்கிருதம், தமிழ் பக்கத்துலேயும் தமிழ் இருக்குது, தமிழ் மொழியிலையும் சமஸ்கிருதத்துலேயும் அவர் வந்து நல்ல அறிஞராக இருந்திருக்கிறாரு. இப்போது இவரும் யாருக்காக, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளுக்கு எதிர்த்து அவர் வந்து குரல் கொடுக்குறாரு. அப்படி தான் ஒரு அமைப்பு உருவாக்குறாரு, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாரு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரே கடவுள், அவ்வளோதான். மனுஷங்கள்லாம் ஏதோ ஒரு கடவுளை பின்பற்றுறாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாரு, ஒரு கோயிலை உருவாக்குறார். கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாரு. ஆனால் ஜாதிங்கிறது ஒன்று தான், எந்த மக்களையும் ஜாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கடவுளை ஒரு கோயில் உருவாக்குறாரு. அந்த கோயில் எந்த ஊரில் கட்டியிருப்பார் அப்படின்னா அருவிபுரம் அப்படிங்கிற கோயில் கட்டியிருப்பார். அதை மக்கள் எல்லாருக்கும் வந்து அதை வந்து ஆதரிச்சிருப்பார். மக்கள் எல்லாரும் அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் மிக முக்கியமான பங்களிப்பு தான் இந்த ஸ்ரீ நாராயண, அவர் பேர்லேயே இருக்கும், தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இவருடைய முக்கியமான ஃபாலோவர் யார் அப்படின்னா குமாரன் ஆசான், இன்னொன்று டாக்டர் பால்பு அப்படிங்கிற சிந்தனையாளர்களும் இவருக்கு அடுத்து அந்த இயக்கத்தை எடுத்துகிட்டு போனாங்க. இவருடைய சிந்தனையினால் ஈர்க்கப்பட்டு அந்த இயக்கத்தை எடுத்துகிட்டு போனாங்க. ஒன்று குமாரன் ஆசான், இன்னொன்று டாக்டர் பால்பு, இவங்க 2 பேர். அடுத்து இன்னொரு சீர்திருத்தவாதி அதே கேரளாவை சார்ந்த திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். ஏன்னா அப்போ அந்த கேரளாவை சார்ந்துங்க குமரி எல்லாத்தையும் சார்ந்த ஒரு பகுதி, ஒரு சில பகுதிகளை சார்ந்த பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருவிதாங்கூர். இங்கே திருவிதாங்கூர் அரசருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த திருவிதாங்கூர் பகுதியில் தான் 1863 யார் பிறக்கிறா, ஐயன்காளி அப்படிங்கிறவர் பிறக்கிறாரு. அவர் வந்து சிறு வயதுலேருந்தே சாதி ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறார். சின்ன வயசுலேருந்தே அவர் ஜாதிய பாகுபாடுனால நிறைய பாதிக்கப்படுறதுனால அவர் வளரும்போது அந்த எதிர்ப்பு இயக்கத்துக்கு தலைவராக உருவாகிறார். சின்ன வயசுலேருந்து ஜாதி பாகுபாடுகளில் உள்ளே இருக்கிறதுனால அவர் அது எதிர்க்கிறதுல ரொம்ப முக்கியமாக இது பண்ணுறாரு. அவர் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அப்போ ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க, பொது இடத்துல அவங்க செல்கிறதுக்கு உரிமை இருந்திருக்காது, கல்வி உரிமை இருந்திருக்காது. இந்த மாதிரி அடிப்படை உரிமைகளுக்காக அவர் போராடி
அப்போ பொது இடத்துக்கு போகிறதுக்கே ஒரு மனுஷன் வந்து எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கே வந்து போராட்டம் நடத்தியிருக்காரு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி தான் ஐயன்காளி வந்து அறியப்படுறாரு. பொது இடத்துக்கு போகிறதுக்கே ஒரு போராட்டமா, அப்போது ஐயங்காளி தான் அதுக்கு போராடி இருக்கிறாரு. அதே மாதிரி ஐயன்காளியோடைய குரு அப்படின்னு பார்த்தோம்னா யார்? ஐயன்காளி யாரை மாதிரி இது பண்ணியிருப்பார் அப்படின்னா, நாராயண குருவால் ஊக்கம் பெற்று அவரும் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா ஒரு அசோசியேஷனை திறந்திருப்பார். என்ன அப்படின்னா சாது ஜன பரிபாலன சங்கம். இவர் வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சங்கம் அப்படின்னு போட்டிருக்காருல்ல, அது இவர் வந்து சாது ஜனனா சாதாரண மக்களுடைய பரிபாலன சங்கம், அதாவது அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த புவர், ஏழை மக்களுக்காக ஒரு அமைப்பை நிறுவினார். அதாவது இவர் அது சமகாலம் தான். கிட்டத்தட்ட இவர் 54 பிறக்கிறாரு. இவர் அதுக்கப்புறம் ஒரு எத்தனை வருஷம், 9 வயசு தான் அடுத்து லேட்டாக பிறக்கிறார். அப்போ அவருடைய கேரளாவில் இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஃபாலோ பண்ணி இப்போ இந்த மாதிரி நம்மளும் ஒரு அமைப்பை தொடங்குவோன்ட்டு 1907 தான் சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிறது ஏழை மக்களுக்காக அவர் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கார். அடுத்து இஸ்லாமிய எதிர்ப்பு, இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள். முதல்ல சர் சையத் அகமது கான். டெல்லியில் ஒரு உயர்குடி முஸ்லீமாக தான் அவர் என்ன செய்கிறாரு, பிறக்கிறார். இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, முஸ்லீம்கள் ஏன் இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போது அவங்க கல்வி அறிவு இல்லாதது, இப்போது ஆங்கிலேயர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கல்வி அறிவை அவங்க பெரிய அளவில் கற்றுக்கல, அதனால தான் இன்னும் இஸ்லாமியர்கள் வந்து பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவருக்கு வருது. அப்போ கல்விக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ அதன் விளைவாக தான் அவர் என்ன செய்கிறாரு, அலிகார் இயக்கம் அப்படிங்கிறத ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு 1875. அந்த இயக்கங்கிறது எங்கே இருந்து செயல்பட்டது, அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலேஜில் தான் இந்த இயக்கம், அந்த பேரில் தான் இந்த அலிகார் இயக்கம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா ஸோ இவர் வந்து படிப்பறிவு இல்லாத தான் அவங்களுடைய இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஆங்கிலத்தையும் இங்கிலீஷையும் மேலை நாட்டு அறிவியல் சயின்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அறிவியல் கழகம் அப்படிங்கிறத நிறுவுறார். அறிவியல் கழகம், அறிவியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அறிவியல் கழகம் அப்படின்னு ஒன்று நிறுவுறாரு. இஸ்லாமியர்களை வந்து எதை வலியுறுத்துறாரு அப்படின்னா, நிறையா படிக்கணும், இப்போ உள்ள கல்வியை படிக்கணும், சயின்ஸ் நிறையா படிக்கணும், அரசு பணி கிடைச்சாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அதே மாதிரி இந்த ஆங்கில நூல்களை உருது மொழியில் மொழிபெயர்க்கிறார். முக்கியமாக என்ன நூல், அறிவியல். அப்போது சையத் அகமது கான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னால், இஸ்லாமியர்கள் பெரிய கல்வியறிவு இல்லாதனால தான் இப்படி இருக்காங்கங்கிறத இது பண்ணுறார். அதனால தான் கல்விக்கு அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரார். சீர்திருத்தம் அப்படின்னா அவங்க படிக்க வைக்கணும், சயின்ஸ் படிக்க வைக்கணும், சயின்ஸுக்குன்னு ஒரு அறிவியல் கழகம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. அதே மாதிரி ஒரு காலேஜ் உருவாக்குறாரு. அந்த காலேஜ் தான் அலிகார் காலேஜ் ஆஃப் அலிகார் முகமதீன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ்னு காலேஜ். அவருடைய அந்த திட்டங்கள் இயக்கங்கள் அந்த காலேஜ் மூலமாக செயல்பட்டதுனால தான் அது அலிகார் இயக்கம் அப்படின்னு அது பேர், அந்த காலேஜோட பேர் அந்த அலிகார் இயக்கம் அப்படின்னு அதுக்கு பேர் வந்துச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய கல்வி வரலாற்றில் இந்த அலிகார் இயக்கமும் அந்த அலிகார் முகமதிய ஓரியண்டல் காலேஜ் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. 75 அடுத்து 1920 அது வந்து யூனிவர்சிட்டியாக மாறுது. அது வரைக்கும் கல்லூரியாக இருக்கக்கூடியது 1920 ஒரு யூனிவர்சிட்டியாக மாறுது. அப்போ ஒருத்தரை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அவர் எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அல்லது மற்ற தலைவர்களை விட அவர் எதில் ஒரு சிறப்பாக, இப்போ சமபந்தி முறைங்கிறது இவ்வளோ பார்த்தோம், இதில் ஒரே ஒரு ஆள் தான் யார், அந்த நம்மளுடைய ஆர்சி பண்டேகரும் இல்லை பார்த்துருமே பண்டேகரும் அவர் பேர் எம்ஜி ரானடே, இவங்க 2 பேர் தான் அந்த சமபந்தி முறைக்கு இங்கே இதில் இருக்கும். இதில் சமபந்தி முறை அப்படிங்கிறது இருக்கும். இந்த பிரார்த்தனா சமாஜோடு தான் தொடர்புடையது. அப்போ அந்த வித்தியாசமாக யார் பண்ணியிருக்காங்களோ அதை பண்ணணும். அப்போ இஸ்லாமியர்களுடைய கல்விக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்தது யாருன்னா சர் சையத் அகமது கான் தான். அதே மாதிரி 1857 புரட்சிக்கு பின்னாடி தான் ஒடுக்கப்பட்ட அந்த புரட்சிக்கு பிறகு தான் முஸ்லீம்கள் வந்து அந்த கல்வி என்ன செய்கிறாங்க, அச்சத்தோடு நோக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் சொன்னதை நம்ம படிக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. அடுத்து இன்னொரு இஸ்லாமிய இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தியோபந்தி இயக்கம். தியோபந்தி இயக்கம் அப்படிங்கிறது என்ன, மீட்பு இயக்கம். தியோபந்தி இயக்கம் அப்படின்னு கொடுத்து ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஒரு மீட்பு இயக்கம். இது எப்படி இப்போ யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னா பழமைவாத
முஸ்லீம் உலேமாக்கள், அந்த குருக்கள், மத குருக்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள தான் உலேமாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னா முகமது குவாசிம் நானோதவி. இன்னொன்று ரஷீத் அகமத் கங்கோத்ரி. இந்த 2 பேருடைய தலைமையில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சரண்பூர் அப்படிங்கிற சகரன்பூர் ஒரு பள்ளி நிறுவுகிறாங்க, நம்மளே படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பள்ளி திட்டம் என்ன கொண்டு வருது அப்படின்னா ஆங்கில கல்வியை மேலை நாட்டு பண்பாட்டை என்ன செய்யுது, புறக்கணிக்குது. அதான் சொல்கிறேன்ல, இந்த 1857 புரட்சிக்கு அப்புறம் அவர் முதல்ல அலிகார் இயக்கம்ங்கிறது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த புரட்சிக்கு அப்புறம் ரொம்ப பயப்படுறாங்க, அவர் ஆங்கில கல்வி கற்கணும் அப்படின்னு அலிகார் இயக்கம் வலியுறுத்துது. ஆனால் தியோபந்த் எதிர்க்க அதுக்கு ஆப்போசிட்டாக இல்லை, இது ஒரு மீட்பு இயக்கம் தான், நம்மளே நம்ம இதை படிக்க வைப்போம், ஆங்கில கல்வி வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தக்கூடியது. அப்போ ஒவ்வொரு இயக்கத்துக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். இது ஆங்கில கல்வியை புறக்கணிக்குது, மேல்நாட்டு பண்பாட்டை புறக்கணிக்குது. இங்கே என்ன கற்றுக் கொடுப்பாங்க அப்போ, இஸ்லாமிய மதம், இஸ்லாமில் உள்ள கருத்துக்களை, இஸ்லாமில் உள்ளதை படிக்க வைக்கிறாங்க. அப்போது இஸ்லாமை படிக்கும்போது இஸ்லாமிய மக்களுடைய அந்த மீட்சிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. இஸ்லாமிய சமூகத்துடைய எழுச்சிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இந்திய அப்படி ஒற்றுமையாக இருக்கிறது மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய உரிமை பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதே அவங்க நம்பினாங்க. அதே மாதிரி 1866 தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பள்ளி உத்தரப்பிரதேசத்தில் ஊபியில் இருக்கக்கூடிய சகரன்பூர், அதில் இந்த 2 பேர் முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி, இவங்க பள்ளி நிறுவியிருப்பாங்க. அடுத்து இதை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மௌலானா முகமது உல் ஹசான் இவர் தான் தியோபந்துடைய அடுத்த தலைவராக, புது தலைவராக ஆகிறாரு. இவருடைய தலைமையில் ஜமைத் உல் உலேமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இயங்குது. அது என்ன அப்படின்னா இறையியலாளர்களின் அவை. ஸோ இந்த அவையோட தான் முக்கியமான கருத்து தான் இந்திய ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நம்மளுடைய உரிமைகளை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்சியர்களுடைய சீக்கியர்களுடைய சீர்திருத்த இயக்கங்கள். இந்த பார்சி மக்களுக்காக தொடங்கப்பட்டது தான் ரக்னுபாய் மத்தியாசன சபா அப்படிங்கிறது 1851 தொடங்கப்படுது. அது யார் தொடங்கியிருப்பா அப்படின்னா பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் தொடங்கியிருப்பார். ரக்னுபாய் மத்தியாசன் சபா மத்தியாசனன் சபா அப்படின்னா பார்சிகளுடைய சீர்திருத்த சங்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இதோட தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ராஸ்ட் கோப்தார், உண்மை விளம்பி அப்படிங்கிறதுன்னு சொல்லுவாங்க, உண்மையோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான் யார் அப்படின்னா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. அந்த நவ்ரோஜின்னு வருதா, இவங்க எல்லாமே பார்சி இயக்கத்தை, பார்சி பிரிவினர், பார்சி மதத்தை சார்ந்தவங்க. அப்போது இந்த இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த சீர்திருத்த சங்கம் 1851 தொடங்கப்படுது, பம்பாயில் தொடங்கப்படுது. அதோட பேர் ரக்னுமாய் மத்தியாசனன் சபா, பார்சிகளுடைய சீர்திருத்த சங்கம், ராஸ்ட் கோப்தார் அப்படிங்கிறது அதோடைய செய்தித்தாள். அடுத்து குழந்தை திருமணத்துக்கு எதிரான சட்டங்களை அதுவும் கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. பெரம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவர் இதுக்கு எதிரான குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது, அதுக்கான உரிமைகள்லாம் அந்த சட்டம் இயற்றணும், ஒரு வரம்பு வச்சு ஒரு சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். பெரம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவர். அதே மாதிரி இப்போ பெரோசா மேத்தா, நம்ம இது யார் காங்கிரஸில் படிச்சிருப்போம், பெரோசா மேத்தா, தீன்சா வாச்சா, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஆட்கள். அவங்கள இந்த சமூகத்துக்கு கொடுத்தது இந்த பார்சி இயக்கம் அப்படிங்கிறது தான். அடுத்து சீக்கியர்களுக்கான இயக்கம். இயக்கம் அப்படின்னு பார்த்தாலே 3 இயக்கங்கள் உண்டு. சீக்கியர்களுடைய இயக்கம், சீக்கியர்கள் அதிகமாக வாழக்கூடியதுங்க பஞ்சாபில் தான் தொடங்குது. முதல்ல என்னது
நிரங்கரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம், நாம்தாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, மூணாவது ஒன்று விட்டுட்டேன், சிங் சபா. 3 அமைப்புகள், நிரங்கரிகள், நாம்தாரிகள், சிங் சபா. இந்த 3ம் சீக்கியர்களுடைய சிங்கோட முக்கியமான சீர்திருத்த இயக்கங்கள். முதல்ல இதோட நிறுவனர் யார் அப்படின்னா பாபா தயாள்தாஸ். பாபா தயாள்தாஸுங்கிறவர் நிரங்கரிகள் இயக்கத்தை தோற்றுவிக்கிறார். நாம்தாரிங்கிறது பாபா ராம்சிங். ஸோ இது கொஞ்சம் தான், ரெண்டுமே பாபான்னு வர்றதுனால குழப்பிக்கக்கூடாது. நாம் அப்படிங்கிற இடத்துல ராம் அப்படின்னு வரும். ஸோ இது குழப்பமும், நான் நிறையா தடவை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அந்த டைம்லலாம். இது மாதிரி முன்னாடி கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அப்போது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நடக்கும். நாம்தாரிக்கு பாபா தயாள்தாஸ்ன்னு போட்டுருவேன். ஸோ அந்த நாம்தாரி அப்படின்னா ராம்சிங் வரும், நிரங்கரி அப்படின்னா தயாள்தாஸ் அப்படிங்கிறது வரும். அவங்க தான் நிறுவியிருப்பாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நிரங்கரிகளுடைய கருத்து என்ன அப்படின்னா, இறைவன் உருவமற்றவர், அவரை மட்டும் தான் என்ன செஞ்சுருக்கணும், இறைவனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிலை வழிபாடுக்கு எதிர்ப்பு, இறைவன் உருவமற்றவன் அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா சிலை வழிபாடுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதே மாதிரி குருநானக்குடைய தலைமையை ஏற்றுக்கிறாங்க. மது மாமிசம் சாப்பிடக்கூடாது, தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேறு என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக இதுதான், குருநானக் தலைமையை ஏற்றுக்கிறாங்க. ஆதிக்கிரந்தம் அப்படிங்கிறதையும் ஏற்றுக்கிறாங்க. ஸோ இதுதான் நிரங்கரி அப்படிங்கன்னா உருவமற்ற இறைவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். உருவமற்ற இறைவன் அப்படிங்கும்போது சிலை வழிபாடை எதிர்க்கிறாங்க, மது மாமிசத்து வேண்டான்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இவங்களுடைய கருத்து. இவங்க என்ன செய்கிறாங்க, நாம்தாரி என்ன செய்கிறாங்க, சீக்கிய அடையாளங்களான அந்த தலையில் வைப்பாங்கள்ல கிர்பான், வாள், அதே மாதிரி கிர்பான் வாளை தவிர மற்ற சீக்கியர்களுடைய அடையாளங்களை என்ன செய்யணும், வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ராம்சிங் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தன்னுடைய ஆதரவாளர்களை வாள்ங்கிறதுக்கு பதிலாக என்ன வச்சுக்கலாம், நீங்கள் லத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி இவங்க விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாங்க, ஆண் பெண் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை திருமணத்தை எதிர்ப்பு தெரியும். எல்லா சீர்திருத்தவாதிகளுமே குழந்தை திருமணத்தெல்லாம் ஆதரித்தாங்கன்னா அவன் சீர்திருத்தவாதியே கிடையாது. அப்போ குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாங்க, விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாங்க, அப்படி தான் அவன் சீர்திருத்தவாதி. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இவங்களை பற்றி ஒரு ஸ்பெஷலான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, வரதட்சணை அப்படிங்கிறதையும் தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க அதில் ஸ்பெஷலாக வித்தியாசமாக தெரியுறாங்க. வரதட்சணைங்கிற விஷயத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 3வது அமைப்பாக இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா சிங் சபா. இந்த சிங் சபா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எங்கே நிறுவப்படுது, பஞ்சாபில் அமிர்தசரஸில் என்ன செய்யுது, நிறுவப்படுது. சீக்கிய மதத்துடைய புனிதத்தை மீட்டெடுப்பது. அப்போ இது மீட்பு இயக்கம் தான், மீட்டெடுக்கணும். நிறைய பேர் ஒரு நம்ம மதத்துடைய பழைய தன்மையை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதுதான் மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தான் இது. இதோட குறிக்கோள் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, ஆங்கிலேயர்களுடையதை ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ மற்ற இயக்கங்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ராஜாராம் மோகன் ராய்னா ஆங்கில கல்வியை ஏற்றுக்கிடுவோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இஸ்லாமியர்களில் அவர் அலிகர் இயக்கத்தை சார்ந்தவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஏற்றுக்கிடுவோம், ஆங்கிலேயர்களுடைய சயின்ஸ் படிக்கணும், அது நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த மீட்பு இயக்கங்கள் எல்லாமே என்ன சொல்லுவோம், தயானந்த சரஸ்வதியாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளே நல்லா தான் வச்சுருக்கோம், அதை நீங்கள் ஆங்கிலேயர்களுடையதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு ஆங்கிலேயர்களுடைய ஆதரவில் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா, சீக்கியர்களுக்குன்னு ஒரு கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கும். என்னது, கால்சா கல்லூரி. அதுவும் எங்கே இருக்கும், அமிர்தசரஸில் உருவாக்கியிருக்கும். இந்த இயக்கம்தான் அகாலி தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு முன்னோடி, இந்த சிங் சபா அப்படிங்கிறது. பொதுவாக மீட்பு இயக்கம்ங்கிறது ஆங்கிலேயர்களை பின்பற்றாமல் ஏற்கனவே நம்ம பண்ணது கரெக்டு தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் இவங்க ஆங்கிலேயரோட ஆதரவில் அந்த கல்லூரிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சீக்கியர்களை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து ராமலிங்க அடிகளார், தமிழ்நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் முதல்ல ராமலிங்க அடிகளார், அவருக்கு நம்ம என்ன சிறப்பு பேர், வள்ளலார்னு சொல்லுவோம். 1823 பிறந்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய மருதூரில் பிறந்தார். 1824 1874 வரைக்கும் அவர் இருந்திருக்கிறாரு. அவருடைய ராமலிங்க அடிகளார்னாலே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். எல்லா உயிர்களையும் துன்பப்படுத்தக்கூடாது,
ஜீவகாருண்யம், உயிர்களிடத்தில் இரக்கம் வேணும். ஜீவகாருண்யம்ங்கிறது உயிர்கள்ட்ட இரக்கம், உயிர்கள்ட்ட கருணை வேணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஐடியாலஜி. அவர் என்ன செய்கிறாரு, 1860 சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவுகிறார். ஸோ அதோட என்ன, இறைவன் வந்து ஒளி வடிவானவன், இறைவனை வந்து வழிபடணும் அப்படின்னு நிறையா கருத்துக்களை அவர் சொல்லியிருப்பார். அந்த சமரச சன்மார்க்கம்ங்கிறது 1866 பெயர் மாற்றம் செய்கிறாங்க. என்ன, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒரு சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்படுது. 1867 அதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கும். 65, 66, 67. 65 சன்மார்க்க சங்கம், 66 பேர் மாற்றம், 67 இந்த சாப்பாடு போடக்கூடிய ஒரு நிகழ்வு. வடலூரில் சத்திய தர்மசாலை அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்குறாரு. யார் வேணாலும் போய் சாப்பிடலாம், இலவச உணவகம், ஜாதி வேறுபாடே கிடையாது. யார் வேணுமானாலும் எந்த உயிரிலும் பசியாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவரோட மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். அப்போ யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் முன்வைக்கிறாரு. அதுதான் 1800, அதான் ஜீவகாருண்யம்ங்கிறது 1867. அதில் ஜாதி ஒழிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இவருடைய பாடல்களை நம்ம என்ன செய்கிறோம், திருவருட்பா அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம். உயிர்களுக்கு இறக்கம் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, கஷ்டப்படக்கூடிய உயிரை பார்த்து இறக்கம் இல்லாதவன் கல்லஞ்சக்காரன், அவனுடைய அறிவு எப்படி இருக்குமா அப்படின்னா மேகத்தை வச்சு மூடி இருக்குமா, அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பழைய புக்கில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம். 10th நிறைய ராமலிங்கடியில் பற்றி சொல்லியிருக்கோம். சிதம்பரத்தில் பிறந்தாலும் சென்னை போயிருப்பார், சென்னையில் போய் அண்ணன் வீட்டில் தங்குவார், அங்கேருந்து பஜனை பாட போவார். கல்வி அறிவு இப்போ படிப்பு அப்படின்னு கம்மியாக படிச்சிருந்தா கூட அந்த சிறு வயசுலேயே வந்து பாடல் ஈற்றக்கூடிய அறிவு பெற்றிருந்தாருன்னு சொல்லுவாங்க. இறையருள் பெற்ற திருக்குழந்தை அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அதே மாதிரி நிறையா அவரை பற்றி புகழ். ஒருத்தர் ஒரு மனுஷன்லாம் ஆளை பார்த்து இது அது ஒவ்வொரு மிருகம் பேரை வச்சு சொல்லுவாராம். ஒருத்தர் உட்காந்துருப்பார், திகம்பர ஜம்பேரா. அப்போது இவர் போகும்போது ஏதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஆள். அப்போது ராமலிங்க அடிகளாருடைய சீர்திருத்தம்ங்கிறது என்ன அப்படின்னா ஜீவகாருண்யம் தான். எல்லா உயிருக்கும் இறக்கம் காட்டணும், அதுதான் அவரோட மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது. அப்போது அவருடைய இறை வழிபாடுங்கிறது என்ன, இறைவன் வந்து ஒளி வடிவானவன், அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரனேன்னு சொல்லுவோம். அப்போ அது ரொம்ப முக்கியம். அடுத்து அவருடைய சீர்திருத்தம்னு பார்த்தோம்னா அதுலேயும் நிறைய சீர்திருத்தங்கள், இறை வழிபாட்டிலையும் நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பார். உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்லியிருப்பார், இறைவனை எல்லாரும் வழிபடலான்னு சொல்லியிருப்பார், ஒளி வடிவானவன்னு சொல்லியிருப்பார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். உயிர்கள்ட்ட இறக்கம் காட்டணுங்கிறதோட விளைவு தான் அந்த ஐடியாலஜி தான். அந்த ஐடியாலஜி தான் எப்படி மாறுது, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை அவருக்கு உருவாக்குறது. இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1867 ஆரம்பித்தது இன்றைக்கி வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுதான் ஐடியாலஜி அப்படிங்கிறது. ஒரு நல்ல மனிதர்கிட்ட வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது அதுதான். ஸோ நிறையா சொல்லுவார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே, நோய் பாய்ப்பட்டவங்களுக்காக வருத்தப்படுவார், சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்காக வருத்தப்படுவார். இப்படி நிறையா அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்காக வருத்தப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லலாம். அதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த 1867 வடலூரில் சத்திய தர்மசாலை இன்றைக்கி வரைக்கும் அது இயங்கிட்டு இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். இவரையும் பழைய 10th தமிழ் புக்கில் படிச்சிங்கன்னா நிறையா அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. 1845 சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் மக்கிமா நகர் அப்படிங்கிற பகுதியில் பிறந்திருப்பார். 1914 வரைக்கும் அவர் காலகட்டம். ஸோ அவர் வந்து ஒரு சித்த மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமான ஆள், சீர்திருத்தவாதி. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஏன்னா புத்த மதம்ங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாலி மொழிலாம் தெரிஞ்சு வச்சுருப்பார். இப்படிப்பட்ட ஒரு ஆள், ரொம்ப புலமை பெற்ற ஒரு பண்டிதர். இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இவரும் ஜாதிகளச்ச சமூகம் அப்படிங்கிறத ஒரு நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பள்ளி திறக்கிறாரு. அதே மாதிரி ஒரு பத்திரிக்கை தொடங்குவார். 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிக்கை தொடங்கியிருப்பார். 1908 அந்த ஒரு பைசா தமிழன்கிற பத்திரிக்கை பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழன் அப்படிங்கிற பேரில் வெளிவரும். 1914 அவர் இறக்குற வரைக்கும் அந்த பத்திரிக்கை வரும். அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிரும். அதேமாதிரி இது வாரந்தோறும் என்றைக்கு வரும், புதன்கிழமை மட்டும் வரும். அதனால் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்து அத்தியானந்த சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குறாரு. எதுக்காக, சாதிகளுக்கு எதிர்ப்பாக ஒரு விஷயத்தை தொடங்குறாரு. அடுத்து 1882 இதில் அயோத்திதாசர் கூட ஜான் ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஜான் ரத்னமும் அயோத்திதாசரும் சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னா திராவிடர் கழகம் அப்படிங்கிறத நிறுவாங்க. அப்போது
1800